Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா How to Have Sex. இந்த திரைப்படம் வெளியான 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டன் நடித்த திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மோலி மேனிங் வாக்கர். திரைப்படத்தில் மியா மெக்கானே ப்ரூஸ் தாராவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, How to Have Sex என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து பிரிட்டனில் வந்து ஒரு 3 பெண்கள், தாரா, ஜே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெண்கள் 3 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் நாட்டில் இருக்கிற மலியா அப்படின்ற ஒரு டவுனுக்கு போகிறாங்க அவங்களோட ஹாலிடேவை என்ஜாய் பண்ண. மலியா எப்படிப்பட்ட ஒரு டவுன்னா, நீங்கள் தாய்லாண்டில் எப்படி புக்கட்டோ எப்படி நம்ம இந்தியாவுக்கு கோவாவோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி டவுன் அது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய்ட்டு அவங்களோட ஹாலிடேவை என்ஜாய் பண்ண போகிறாங்க. அவங்க டு பி ஃப்ராங்க் அவங்க வந்து அந்த பெண்களின் வயது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 16, 17 அவ்வளோதான், 10 பருவ வயது தான். ஒரு 18+ கூட அவங்க தாண்டாங்களான்றது வந்து டவுட் தான். ஸோ அங்கே போனாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போன அப்புறமா அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து எதிர்கொண்டாங்கன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமை. அதில் மிக முக்கியமாக படத்தின் நாயகன டாராவுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த படம் பேசுது. How to Have Sex இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் கருதுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் இயக்குனரான மோலி மேனிங் வாக்கருடைய நரேஷன் ஸ்டைல். அதாவது எதையுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாமல் ஒரு லிமிட்குள்ளேயே வச்சு ஒரு கதையை நவுத்திருந்தாங்க. அதாவது வந்து இதுக்கு லிட்ரலி ஸ்பீக்கிங் இட்ஸ் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ரொமான்ஸ் இருக்கும், செக்ஸ் இருக்கும், லவ்வை பற்றி பேசுகிறது இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு அந்த டீனேஜ் பசங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணி வரணும் அது எல்லாமே இதில் இருக்குது. பட் இதில் என்னென்னா ஒரு லிமிட்டோடு இருக்குன்ற சென்ஸ் வந்து, அதாவது இந்த காட்சியை இப்படி சொன்னால் போதும், இதுக்கு மேலே சொல்லி புரிய வைக்க வேணாம், இது புரிஞ்சிடணும் ஆடியன்ஸுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நரேஷன் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. விஷுவலாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் வந்து. ஏன்னா நான் இதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூடிட்டி சீன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், புணர்தல் காட்சியில் கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருக்கலாம். அதுக்குள்ளேயே அவங்க போல அதை வந்து எந்த லிமிட்டோடு வச்சா போதும், எந்த லிமிட்டோடு வச்சா அவங்களுக்கு புரியுமோ அது அளவுக்கு வச்சுருக்காங்கன்றது தான் உண்மை. இது முழுக்க வந்து இந்த 3 பெண்களை பற்றி பேசுகிற இடத்துல வந்து ஒரு ஜெல்லசி, அதாவது பெண்களுக்கு இருக்கிற ஜெல்லசி இருக்குது பாருங்கள், பொறாமத்தனம், அது வந்து இந்த படம் ஒரு இடத்துல பேசுது. அது எந்த அளவுக்கு போய் ஒரு உணர்வு பண்ணுற வாழ்க்கையை எந்த இடத்துல போய் சேர்க்குது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து. இந்த படத்தின் பலம் நான் சொன்ன மாதிரி முதல் பலமாக எனக்கு பிடிச்சது வந்து மோலி மேனிங் வாக்கருடைய நரேஷன் ஸ்டைல். ரெண்டாவது நான் மிகப்பெரிய பலமாக அந்த படத்தை நான் பார்க்குறது வந்து தாராவா பண்ண மியா மெக்கன் ப்ரூஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு அராத்து பொண்ணு அது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அராத்தில் அப்படிப்பட்ட ஒரு அராத்து அது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து படம் பார்க்கும்போது தோணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு அட்டகாசம் பண்ணும், சும்மாவே இருக்காது. பட் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை அனுபவிச்ச அப்புறமா ஒரு விஷயம் அதை நோக்கி வந்த அப்புறமா எப்படி அவள் வந்து இதுவாகிறா அப்படின்றது வந்து அந்த கதாபாத்திரம் மிக அழகாக உணர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் வந்து. உண்மையாகவே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னொரு பெரிய கீ தான் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான். பட் என்ன புதுமைனா த வே ஆஃப் நரேஷன் ஸ்டைல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தை எங்கே எடுத்து போய் வச்சாங்கன்னு ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். ஏதாவது வந்து எங்கே ஹாலிடே வேணால் போயிருக்கலாம், பட் மலியான்ற அந்த கிரீஸில் இருக்கிற ஒரு டவுனில் வச்சது தான் இன்னொரு மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா அந்த கல்ச்சரையும் சேர்த்து இந்த படம் வந்து பேசுனது வந்து இன்னொரு முக்கியமான பலமாக நான் வந்து பார்க்குறேன். இது எல்லாமே வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு டேரக்டர் தான், அதில் வந்து எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. மிகவும் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு ரெசல்யூஷன் சொல்லலாம். அந்த டாரா வந்து ஒரு ஃபீலோடவே வருவா. அண்ட் ஒரு சின்ன விஷயம் நான் உடனே அங்கேருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாள் அவளோட நேச்சுரலிஸ்டிக் ஃபார்மில். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஹாலிடே போகிறோம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், சில நேரம் நமக்கு பிடிக்காமல் போவோம். சில நேரம் நம்ம அதை வேணான்னா விட்டுறணும்னா அங்கேயே விட்டு வந்துடுறது தான் பெட்டர். அதுதான் அந்த விஷயம் வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த கேரக்டர் மூலிமா. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் வந்து, ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் வந்து. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டன் ரிகார்ட் வந்து வின்னருங்க. அதை தவிர்த்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 10 wins and 26 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் How to Have Sex படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ, ரீஜனல் சினிமா வீடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.